நவமான பாஷைகளை நம்முடைய வாயில போட்ட தேவன் அவர் தானே. எவ்வளவு அன்புள்ள தேவன். நாம் பாருங்க, பரலோக பாஷைகளை இந்த பூமியிலே பேசும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு மேன்மை உள்ளவர். அப்போ நம்ம அவருடைய சாயலாய் மாறணும்னா அவரையே பார்க்க ஆரம்பிக்கணும். அவரையே பார்க்க ஆரம்பிக்கணும். அவரையே பார்த்து இன்னொருத்தங்களை பார்த்தோம்னா அப்படியே சாயல் மாறிடும். கூட இருக்கிறவங்களோடு இருக்கும்போதே நம்முடைய சுவாவங்கள் மாறுது. அவங்களுடைய சுவாவங்கள், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாம் நமக்குள்ள வருது. நம்ம அவரை மாத்திரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டானா நம்ம அவரை போலவே மாறிடுவோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் அதை நம்ம அப்படி பார்த்துக்கிட்டே வரலாம். அவரை குறித்து பார்ப்போம். நம்ம அவர் என்ன செய்வாராம், ஒரு நாள் எரிகோவுக்கு போகிற வழியில் அந்த குருடன் என்ன செய்யறான், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். 2 கண்ணும் தெரியாத ஒரு குருடன் எரிகோவுக்கு போகிற வழியிலிருந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவன் கூப்பிடும் பொழுது எல்லாம் சுற்றி வரவங்கெல்லாம் அதட்டுறாங்க. பேசாத அப்படின்னு சொல்லி அவனை அதட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே 49ஆம் வசனத்தில் இயேசு நிற்கிறவர், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். எல்லாம் அமைதியாயிருன்னு சொன்னவங்கள கூப்பிட்டு வேலை கொடுக்குறாரு. போங்கப்பா, போய் அவனை கூட்டிகிட்டு வாங்க, அவனுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. உங்களால் அவனுக்கு வேண்டியதை கொடுக்க முடியாதுல்ல, அவனை கூட்டிகிட்டு வா, நான் அவனுக்கு வேண்டியதை கொடுக்குறேன். உடனே திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போன உடனே அவன் ஓடி அவரோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற ஒரு நல்ல சுபாவம் உள்ளவனாய் மாறுபடிக்கு தான் அவர் அழைப்பாருங்க. மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்டு அவன் ஓடி வரான். எனக்கு அதில் தொட்ட வார்த்தை என்னன்னா, இயேசு நிற்கிறார். இன்றைக்கு கஷ்டப்பட்ட எத்தனை பேருடைய கூக்குரல் எழும்போது வசதி உள்ளவர்கள், கொடுக்கக்கூடியவர்கள், அந்த நிலைமையை சரி செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் நிற்கிறார்கள். நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் அதிலே நின்று விடுவிக்கிறார். நிற்கிற தேவன். இயேசு நின்று ஹல்லேலூயா நிற்கிறார். பல நேரத்தில் நமக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. நிறைய நேரத்தில் ஃபோன் இப்படி பார்த்துட்டு இந்த அழைப்பு நமக்கு தேவையில்லைன்னு எத்தனை பேருக்கு வச்சிருக்கிறோம். தொடர்ந்து உபத்திரவத்தின் அழைப்புகள் இருந்தால் பரவாயில்ல, உண்மையான தேவையோடு கூட நம்ம கூப்பிடுற எத்தனை பேரை நம்ம நெக்லெக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சுபாவத்தை நம்ம யோசிச்சு பார்ப்போமா? நான் எத்தனை பேரை நெக்லெக்ட் பண்ணியிருக்கிறேன்? திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள், எத்தனை பேருக்கு நான் உதவி செய்ய முடியும்? ஆனால் எத்தனை பேருடைய குரல் என் காதல கேட்டு நான் அவங்களுக்காக நிற்கல. இயேசு நின்றார். நிற்கிறது அவருடைய சுபாவம். நம்முடைய சுபாவத்தில் அப்படிப்பட்ட மாற்றங்கள் வரட்டும். இதுதான் அவரை குறித்து அறிகிற அறிவு. ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நிற்கிறதுமா வேலை. ஒரு இடத்துல அவர் நிற்கிறார், நின்று அந்த கூக்குரலை கேட்கிறார். அதனுடைய கூக்குரலை கேட்டு அவனுடைய தேவைகளை அவன் சந்திக்கிறார். இன்னொரு இடத்துல நீ நின்று கொண்டு இரு, பயப்படாம அமைதியா நில்லு. ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. யுத்தத்தில் நிற்கிறது பெரியதா இல்லை சண்டை போடுறது பெருசா? சண்டை தானே போடணும். சண்டை போடணும், திறமை வேணும். நிற்கன்னா என்ன வேணும்? ஒன்றுமே தேவையே இல்லை. ஒன்று மாத்திரம்தான் வேணும். அவர் மேல் நம்பிக்கை, அவர் மேல் விசுவாசம் இருந்தால் போதும். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்போ நிற்கிறவரும் அவர், நம்மை நிற்க வைக்கிறவர் அவர். சகேயு அப்படின்னு சொல்லி ஒரு குள்ளமான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மரத்து மேலே ஏறி இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள அவனுக்கு ரொம்ப ஆசை. அதனால என்ன பண்ணான், மரத்து மேலே ஏறி நிற்கிறான். சகேயு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை நிற்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி நின்று பார்க்கிறான்? ஹல்லேலூயா.
இவர் என் வீட்டுக்கு வருவார்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் வீட்டுக்கு வருவார்னுங்கிற அவனுக்கு தெரியவே செய்யாது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர், அவனுடைய ஆவலை அவர் அறிஞ்சிருந்தார். அவனுடைய இருதயத்தின் எண்ண ஓட்டங்கள் அவர் சுற்றி எவ்வளவோ கூட்டம் இருந்துச்சு. ஆனால் அவர் சகைவை கணக்கு பண்ணி எடுத்தார் பாருங்க. இப்படித்தான் எண்ண ஓட்டங்களை அறிந்த தேவன், உணர்வை அறிந்த தேவன், உள்ளத்தை பார்க்கிற தேவன். சகைவை இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தாங்குறேன்ப்பா, வாப்பா, பரவாயில்லப்பா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட போகிறேன், அருமையை அழைக்கிறார். அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் பாருங்க. எல்லாரையுமே பாவி ஒருத்தர் மனுஷங்க கூட சேரலை, ஆனால் தேவன் அவனோடு சேர்கிறார். மனிதர்கள் உங்களை ஒதுக்கலாம், மனிதர்கள் உங்களை பாவி என்று ஒதுக்கி தள்ளலாம், வேண்டாதவர்களாய் நீங்கள் ஒதுக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு தேவன் உங்களை நின்று அழைக்கிறார், நின்று அழைக்கிறார். அவர் நிற்கிறவர். சமூகத்தில் நம்மை நிற்க பண்ணுகிற தேவன், நமக்கு அற்புதம் செய்யும்படிக்கு நம்மை நிற்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அமர்ந்திருமா, நீ சும்மா உட்கார்ந்திருந்தா போதும் உனக்கு அற்புதம் நடக்கும் சொல்லுகிற கர்த்தர் அவர். எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் காட். அவரையே பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவருடைய சுபாவம் நமக்குள்ள வரும். எப்படின்னா அமர்ந்திருப்போம், அவசரப்பட மாட்டோம். இன்னைக்கு நிறைய காரியங்கள் அவசரம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த முடிவு எடுக்கிறதுல அவசரம். திருமண பந்தத்தை அழகா உருவாக்கி கொடுக்குறாங்க, இணைத்து கணவனை மனைவியை இணைத்து கொடுக்குறாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வரலன்னு எப்படி பிள்ளைகளை பிரித்து வைக்கணுமோ அந்த அளவுக்கு பிள்ளைகளை விட பெற்றோர் அவசரப்பட்டுறாங்க. அவசரகதியான முடிவுகள், உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள். என்றைக்குமே உணர்ச்சி வசப்பட்ட நேரத்தில் ஒரு முடிவு எடுக்காதீங்க. அப்படி ஒரு முடிவு எடுத்தனா அது தவறான முடிவாக போகும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவன் ஒரு நாளும் உணர்ச்சி வசப்பட்டவனாய் முடிவெடுக்கிறவனாய் இருக்க மாட்டான். அமர்ந்து முடிவெடுப்பான், அமர்ந்து முடிவெடுப்பான். இதுதான் ஆவிக்குரிய ஒரு மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய அழகான ஒரு முதுமை நிறைந்த ஒரு வாழ்க்கை, அனுபவம் நிறைந்த வாழ்க்கை. எத்தனையோ அனுபவங்கள் நம்மை உருவாக்கும். நம்மை உருவாக்க இருக்க பல அனுபவங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. பாருங்க, இதே யாக்கோபு 1:23 பார்த்தோம். நம்ம இப்போ தான் பார்த்தோம், அந்த கண்ணாடியில் பார்க்கிறத பார்த்தோம் பார்த்தீங்களா? அதில் 23:22, அதாவது 23 நம்ம படித்தோம், அதில் 22 பார்க்குறேன். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவராயிருங்கள். வஞ்சித்தல் என்றால் என்ன என்று ஆண்டவரிடத்துல கேட்டேன். சொன்னதை வஞ்சித்தல் என்றால் சொன்னதை செய்யாதிருத்தல் தான் வஞ்சித்தல். பெரிய வஞ்சகம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. வஞ்சகம் சூது நிறைந்து பொல்லாத காரியங்களை செய்கிறதுனால தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி செய்யாமல் இருக்கிறோம் பாருங்க, அது வஞ்சனை, அதுதான் வஞ்சித்தல். வஞ்சித்தல் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்போ சுபாவம் முகம் எப்படி இருக்கணும்னா வஞ்சனை செய்யாதவர்களாய். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன், உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர், உடன் இருந்து நடத்துகிற தேவன், இந்த சுபாவ முகத்தை பார்க்கிற தேவன். அவர் சொன்னதை செய்கிறவர், வஞ்சிக்கிற தேவன் அல்ல, சொன்னதை செய்கிற தேவன். சொன்னதை செய்யுமளும் அவர் கைவிடாத தேவனாயிருக்கிறார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. சொன்னதிலும் அதிகமாய் செய்கிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். சொன்னதை காட்டிலும் அதிகமாய் செய்து முடிக்கிற தேவன். பாருங்க, பார்க்கலாம். ஒரே ஒரு
எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்த்துருவோம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு அப்படி நம்ம புரட்டி கொள்ளலாம். அவர் சொன்னதை செய்கிறவர், ஆனால் இடையில ஒரு சான்ஸ் கொடுப்பாரு, அதை நம்ம பயன்படுத்துகிறோமான்னு பார்ப்பார். நேபுகாத் நேச்சார் இடத்துல ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். நீங்கள் 4ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சொப்பனம் பார்க்கிறார். நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா ஒரு சொப்பனம் பார்க்கிறார். நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 9ஆம் வசனத்திலேருந்தே அந்த சொப்பனத்தை பற்றி, அந்த தரிசனத்தை பற்றி ஆரம்பிக்குது. அந்த தேசத்தில் ஒரு பெரிய விருட்சத்தை பார்க்குறாரு, பெரிய மரம். அந்த மரத்தில் நிறைய அந்த கிளைகள் இருக்கிறது, நிறைய பெரிய மரமாக இருக்குது. அதில் நிறைய பறவைகள், பெரிய மரம் இருந்தால் அங்கே கனிகள் நிறையா இருக்கும். அப்போ பறவைகள்லாம் வந்து அங்கே தங்கி அதுக்கு சாப்பிட ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, அந்த நிழலில் மிருகங்கள்லாம் வந்து படுத்திருக்கும். அப்போ பறவைகளுக்கும் நிழலுக்கும் அங்கே தங்கும் மரம் இருக்கிறது. அப்படி ஒரு அருமையான விருட்சம், பெரிய விருட்சமாக இருக்கிறது. அந்த திடீரென்று மேலே இருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்து இதை வெட்டி போடுங்க ஒரு சத்தம் கேட்குது. உடனே அது கட 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 கடன்னு அவர் வெட்டி போட்டுறாரு. வெட்டி போட்டதுக்கு அப்புறம் தரையில் என்னது மாத்திரம் இருக்கு? வேர் மாத்திரம்தான் இருக்கு. அந்த வேர் மாத்திரம்தான் இருக்கு. அதாவது இந்த வேர்களாகிய அடிமரம் பூமியில இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புல்லில் தங்கி ஆகாயத்து பனியிலே நனையட்டும். அவனுடைய பங்கு எங்க இருக்கணும்னு 15ஆம் வசனத்துல சொல்றாரு. மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமா இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கு. இதெல்லாம் சத்தம் கேட்குது. இருதயம் எப்படி மாறப்போகுது? மிருக இருதயமா மாறப்போகுது. ஒரு பெரிய ஆப்ரேஷனுங்க நடக்க போகுது. இதெல்லாம் அவர் சொப்பனத்தில் பார்க்குறாரு. அவன் இப்படி இருக்க அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். உன்னதமானவர் தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குறார். உன்னதமானவர் நினைச்சா தாழ்ந்தவனை உயர்த்திடுவாரு, உயர்த்தி இருக்கிறவனை தாழ்த்தி போட்டுருவாருன்னு சொல்லி அந்த சொப்பனத்தை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. சொப்பனம் பார்க்கிறார். இவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரே பயம், பயங்கர திகில். ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இந்த சொப்பனத்தை பார்த்து நான் எப்படிடா என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, இதற்கு எப்படி மீனிங், இந்த மீனிங் கண்டுபிடிக்க தெரியல, எனக்கு அர்த்தம் தெரியலையே. எல்லா சாஸ்திரிகளையும் கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல தானியேலுக்கு இருக்கிற பவரை அந்த ராஜா அறிந்து கொண்டு, உனக்குள்ள பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உண்டு அப்படி தானியேலை கூப்பிடுறாரு. தானியேலை கூப்பிட்ட உடனே தானியேல் அழகா அர்த்தம் சொல்றாரு. அது அவர் சொல்றாரு 22ஆம் வசனத்துல, அந்த பெரிய மரம் பலத்த மரம் நீர்தான், உம்முடைய கர்த்தத்துவம் தான் வானவர் என்றும் உயர்ந்திருக்கு. நீர் பெரிய ராஜா. இந்த ராஜ்யத்தின் கீழே அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த ராஜ்யத்துக்கு நடக்க போகிற காரியத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவர் சொல்றாரு, பாருங்க, இந்த விருட்சத்தை வெட்டி அப்படின்னு சொல்லும்போது, இதை அழித்து போடுங்கள், இதனுடைய அடிமரம் தரையில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புள்ள தங்குறது உங்களை தான், உங்களுக்கு தான் இது நடக்க போகுது. ராஜாவே, உங்களுக்கு தான் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. ராஜாவுக்கு அந்த அர்த்தம் புரியல. அர்த்தம் தெரியணுமே, ராஜாவுக்கு அர்த்தம் புரியணும். அந்த நேரத்தில் அவர் அர்த்தத்தை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இது உங்களுக்கு தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் ஒரு அருமையான ஆலோசனையை கொடுக்கிறார் பாருங்க. ஒரு அருமையான ஆலோசனையை அந்த தானியேல் தீர்க்கதரிசி ராஜாவுக்கு சொல்றாரு. வசனத்தை வாசிங்க பாருங்க. 27 தானியேல் 4:27. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்ப பாவம் நீங்க முடியும், அக்கிரமம் நீங்க முடியும். பாவம் செய்த மனிதன் பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். இங்க என்ன சொல்லியிருக்காரு? உன் பங்கு மிருகத்தோட பங்கா போயிடும்னு சொல்லிதான் சொல்லியிருக்கிறார் சொப்பனத்துல. ஆனா நம்ம அவருடைய வேருக்கும் அவருடைய சாரத்துக்கும் பங்காளிகளா இருக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னோடு இணைந்திருங்கள்னு கர்த்தர் நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். இங்கே பாருங்க, அவருக்கு அப்படி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பார்த்தோன்னு சொன்னா, அப்படி நம்ம யாரை குறித்து பார்த்துருக்குறோம்? ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து இப்போ பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ அவர் சொல்லுகிற அந்த இதை சொல்லிட்டு அந்த சொப்பனத்தை காமிச்சிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்றாரு பாருங்க. இரக்கம் செய், சிறுமையானவர்களுக்கு இரக்கம் செய்.
ஒரு சிலருக்கு பெரிய பணக்காரங்க வசதி உள்ளவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறத பற்றி பேசினா பிடிக்காது. ஏழைகள் இடத்துல கொடுக்கறத பற்றி பேசினா பிடிக்கும் அவங்களுக்கு ஆசை, நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் அந்த மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்றைக்கும் தேவனுக்கு என்று கொடுக்கறதற்கு, ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு விருப்பமோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் உங்கள் கரம் பலத்திருக்கும். உங்கள் கரத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். கர்த்தர் பெரிய தேவனாய் இருக்கிறார். என்றென்றைக்கும் வாசமாய் இருக்கிற தேவன் அவர். உடைய கரத்தை அவர் பலப்படுத்துகிறார். அப்போ அவர் சொல்றாரு, சிறுமையானவர்களுக்கு இரக்கம் செய்யி, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யி. இப்படி இதெல்லாம் ஒரு ஆலோசனை. இப்படி நீ செஞ்சியன்னா, நீ ஒருவேளை அநீதி செஞ்சிருந்தேன்னா இதை நிமித்தம் அது நீதியாகி மாறும். உன் அக்கிரமங்கள் நீங்கும். கிரமமற்ற உன்னுடைய வாழ்க்கை எப்படிலாம் இருந்துச்சோ அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் இதை பார்த்து உன்னை தூக்கி எடுப்பார். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக நீதி செய்த தேவனாக இந்த பூமியில் இறங்கி வந்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் பட்ட பாடுகள் அதிகம், சிலுவை பாடுகள் அதிகம் அல்லவா? நமக்காக எவ்வளவு பாடுபட்டார், அவ்வளவு பாடுகளை அவர் சகித்தாரே. நமக்காக பாடுபட்டு அவரே நமக்கு இன்றைக்கு நீதியாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் அனுபவம் வேற, புதிய ஏற்பாட்டின் அனுபவம் வேற. அவர் திராட்சை செடி, இணைக்கப்பட்ட கொடிகள். அப்போ அவருடைய வேர்ல இருந்து நம்ம உறிஞ்ச அவருடைய சுவாமாய், அவருடைய சாயலாய் மாற ஆரம்பிப்போம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஒரு காரியம் சொன்னால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீ செய்யணும். அது செஞ்சாதான் நடக்கும். ஆனால் செஞ்சாரா? நேபுகாத் நேச்சார் தானியேலுடைய ஆலோசனை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றலை. காரணம் என்ன? ஊழியக்காரர்கள் சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் ஒன்று பெருசாக அவருக்கு படலை. இந்த சொப்பனை எங்கே நடக்கும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் ஒருவேளை இந்த காரியத்தை செஞ்சிருந்தா அவர் அந்த மிருகங்களோடு இருந்த பங்கின் அனுபவத்தில் இராதபடி தேவனோடு பங்குள்ளவராய் மாறி இருப்பா. பாருங்க 24ஆம் வசனத்தில், ராஜாவே அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானுடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரினின்று நீர் கைவிடப்படுவீர், தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர். 23ஆம் வசனத்தில் நடுவில் இருந்து வாசிக்கிறேன். 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கடவுது. 2 இடத்துல பார்க்கிறோம், மிருகங்களோட அவனுடைய பங்கு. அப்ப இந்த மிருகத்து கூட உனக்கு பங்கு இருக்கக்கூடாது, தேவனோடு கூட நீ பங்குள்ளவராய் மாறணும்னு சொல்லி இந்த ஆலோசனை சொல்லப்படுகிறது. ஆனா அந்த ஆலோசனை நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு ஒரு காலமும் கொடுக்கப்படுகிறது. பாருங்க 29ஆம் வசனம், 12 மாதம் சென்ற பின்பு, 12 மாதம்னா 1 வருஷம், 1 வருஷம் கர்த்தர் டைம் கொடுத்தார். 1 வருஷம் போன பின்பு அப்படியே உட்கார்ந்து தன்னுடைய ராஜ்யத்தை அவர் பார்த்து கொண்டு மனம் திரும்பி வரல. அவர் 1 வருஷம் டைம் கொடுத்திருக்கிறாரு. அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தையும் சொல்லி, அந்த சொப்பனை நிறைவேறாம நீ காக்கப்படணும், உன்னுடைய பங்கு மிருகங்களோடு போகாதபடி தேவனோடு உன் பங்கு வரணும்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த ஆலோசனையும் அவர் நிறைவேற்றல. பாருங்க, அவர் அந்த ஆலோசனை நிறைவேற்றல. தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமான, செயலில் மகத்துவம் உள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் மறந்து போனார். சடுதியாய் பாருங்க அவருக்கு தண்டனை வந்தது. மனுஷர் என்று தள்ளப்படுவான்னு சொன்ன அதே வார்த்தை அப்படியே 32ஆம் வசனத்துல நிறைவேறிற்று. அவர் மனுஷர் என்று தள்ளப்பட்டார். தேவன் தேவன்தான், மனுஷன் மனுஷன்தான். கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் காண்பிச்சார். அவர் எப்படி வேணாலும் நம்மள கூட பேசுவார். ஒருத்தர் கூட எப்படி பேசுவார், எப்படி சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார்னா சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார், தரிசனங்கள் மூலமாய் பேசுவார், பாடல் மூலமாய் பேசுவார், வசனங்கள் மூலமாய் பேசுவார். ஒவ்வொரு மனுஷனும் புரிந்து கொள்ளுகிற விதத்துல கர்த்தர் பேசுவார். அதான் பேசுகிற தேவன். நேபுகாத் நேச்சாரோடு பேசினார், பேசினதை அவர் செய்தார், சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனோடு கூட ஒன்றுபட்டவர்களாய் இருக்கிறோமா? தேவனோடு கூட நாம் எப்படி ஒன்றுபட்டவர்களாய் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. பிதாவும் தேவனும் எப்படி நாங்கள் ஒன்றாய் இருக்கிறது போல சொன்னார் பார்த்தீங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருந்தாங்க? நாங்கள் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி.
அழகான வார்த்தையை அவர் சொல்வார். நாங்கள் ஒன்றாய் இருக்கிறது போல, யோவான் 17:22 ஒன்றாய் இருக்கிறது மனுஷனுக்கு பிடிக்காதுங்க. பிரித்து விடுகிறவன் மனிதன். ஒருமனப்பாட்டாய் வாழ வைக்கிறவர் கர்த்தர். சொன்னதை செய்கிறவர், ஒன்றாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர், ஏழைகளின் குரலை கேட்டு நிற்கிறவர், நம்மை நிற்க பண்ணி அமர பண்ணி நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்து நம்முடைய காரியங்களை செய்கிறவர். இதெல்லாம் அவர் தான். அப்போ அவரை பார்க்க 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 நமக்குள்ள என்ன உண்டாகணும்? மாற்றம், சுபாவத்தில் மாற்றம், சாயல்ல மாற்றம் உண்டாகணும். அவரை போல நான் என்ன செய்யணும்? மாறணும். ஜெபிக்கிறோம், ஜபம் ஒன்றா இருக்குது, செயல் வேற இருக்குங்க. கண் கூட நான் பார்க்க முடியுது. அழகா அலங்காரமாய் ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு முடிச்சு ஜப அறையை விட்டு வெளியே வந்தோடனே அவர்கள் செய்த ஜபம் அவங்களுக்கு மறந்து போயிடுது. அந்த செயல் அப்படியே வேற மாதிரி வருது. ஆண்டவரே, நான் இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். மனுஷனிடத்துல ஒரு உதவி எதிர்பார்க்க கூடாது. இப்படிலாம் ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு அப்படி உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே ஒரு மனுஷன்கிட்ட உதவியை எதிர்பார்த்து நம்ம பேசணும்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நாமும் இருக்கணும். அதனால தான் சொன்னாரு, நான் திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னில் நிலைத்திருந்தால் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அவர் வாக்கு கொடுக்கிறாரு 4ஆம் வசனத்துல, என்னில் நிலைத்திருங்கள், நான் உன் கூட நிலைச்சிருப்பேன். நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒன்றாய் இருந்தது போல, நானும் பிதாவும் ஒன்றாய் இருந்தது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி அவர் ஒன்றாய் இருக்க விரும்புகிறார். ஒரு கூட்டணியாய் இணைந்திருக்க விரும்புகிறார். அப்பேற்பட்ட தேவன் அவர். நல்ல தேவன். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை அறிந்து கொள்ளுவோம், அவரை புரிந்து கொள்ளுவோம், அவரை பின்தொடருவோம், அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ளுவோம். கண்ணாடியில் பார்ப்போம் நம்ம சாயல் எவ்வளோ அழகாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துவோம். நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் திரும்ப என்ன பண்ணுவோம்? தலையை கொஞ்சம் வாருவோம், கொஞ்சம் சரிப்படுத்தி கொள்வோம். அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி நம்மை நாமே வஞ்சிக்காதவர்களாய், என்ன பார்த்து வஞ்சிக்கிறார்கள் என்று சொன்னால் சொன்னதை செய்யாதது. அப்போ தேவன் சொன்னதை செய்கிறவர்னு சொன்னால் நாம் தேவனிடத்தில் எதெல்லாம் சொல்லியிருக்கிறோமோ, ஜபத்தில் எதை எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நல்லா இருக்குல்ல அந்த வசனம்? நான் கேட்டுக்கொள்றதெல்லாம் அவர் எனக்கு தந்துருவார். ஆனால் நான் ஜபத்தில் எதெல்லாம் சொல்கிறேனோ அதை நான் ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? எந்த ஒரு செய்தியை கேட்டாலும் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நான் எதை சொல்லி ஜெபிக்கிறேனோ அப்படியே நான் நடக்க, நான் மாம்சத்தில் விழுந்து விடாது இருக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. ஒரு டெசிஷன், ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாமா? கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. ஆண்டவரே, இந்த வேளையில் கூட ராஜா, இந்த பொன்முகத்தின் மகிமை எங்களை பிரகாசிக்க பண்ணட்டும். நீர் பிரகாசம் உள்ள தேவன் ஆண்டவரே. அந்த பிரகாசம் எங்களுடைய முகத்தை நிரப்பட்டும் அப்பா. நாங்கள் எங்கே புறப்பட்டு போனாலும் அந்த முகத்தின் பிரகாசம் ஒரு தனித்துவம் உள்ளதாய் வெளிப்படட்டும். தேவ பிரசனமும் தேவ சாயலும் எங்களை நிரப்பட்டும் அப்பா. எங்களை பார்க்கிறவர் எங்களில் உம்மை பார்க்கத்தக்கதாக கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு நீர் கொடுக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், அதை நாங்கள் வெளிப்படுத்துவோம். தேவ மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய இனிய சிநேகத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.